ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் அண்டு திருநங்கை பற்றி ஒரு இஷ்யூ ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பா மொத்தம் 28 அணிகளை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி 2 அன்அபிஷியலான பட்டியல் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. அதை நானுமே பார்த்திருந்தேன். ஸோ அந்த பட்டியல்ல திருநங்கைகள் அணிய 9வது இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை சுத்தி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ அது ரிலேட்டடா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அணிகள் குறித்து அதிகாரப்பூர்வமா தலைமை எதுவுமே அறிவிக்கவே இல்லை. ஸோ யாரோ வாட்ஸ்அப்பில் பரப்பும் பட்டியலுக்கு எந்த உள்ள அர்த்தமும் இல்லை. அண்ட் முதல் முறையா பாலின சமத்துவ அதிகாரத்திலும் உள்ள அர்த்தம் கண்டுபிடிக்கிற யாருக்கும் மனசாட்சியே இல்லை. அண்ட் அதுல இருந்த குழந்தைகள் அணி பற்றியும் நிறைய விமர்சனங்கள் வருது. பட் நலன் யார் சார்ந்தது, பொறுப்பு யாருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தாத இந்த ஒரு தகவலிலும் அவதூறு பரப்புகிறார்கள். அண்ட் இந்த போஸ்டோட நான் ஷேர் பண்ணிருக்கிற இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் மாக்காப் அனுப்புனாரு. அதாவது இந்த போட்டோல இருக்கிற பையனால பிறர் உதவி இல்லாம உணவே உண்ண முடியாது. அந்த பையன் அவராவே தளபதியை வரைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தளபதியை வரைஞ்சி மற்றவங்களுக்கு அதை பரிசாவும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி கோடிக்கணக்கான குழந்தைகள் நெஞ்சில் குடியிருக்கும் மாசற்ற தலைவர் எங்க தளபதி. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆழமா அவரு வேறு ஊனி இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூ சம்பந்தமா ராஜ்மோகன் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த இஷ்யூ சார்பமா தமிழக வெற்றி கழகம் சார்பாவே ஒருத்தவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்கன்றது வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.